தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் ஜேர்னி சுரேஷின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடத்தோட பேர் சுங்கை buloh வெட்லாண்ட் ரிசர்வ். இந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கிராஞ்சிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. கிராஞ்சி எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் 9:25 பஸ் எடுத்திங்கன்னா கிராஞ்சி ரிசர்வியர் கார் பார்க் பி அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணாலே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான இடம்னு தான் சொல்லலாம். ஏன் சூப்பரான இடம்னு சொல்கிறேன்னு, நீ எல்லா வீடியோவிலையும் அதே தானடா சொல்கிற அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இல்லை, உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரான இடம். ஏன்னா இதில் நீங்கள் முதலைகளை பார்க்கலாம், பெரிய பெரிய மானிட்டர் லிசார்ட்ஸ் அதாவது உடும்புகளை பார்க்கலாம். உடும்புகள்லாம் சாதாரண உடும்புகள் இல்லைங்க, ஒரு 20 கிலோ 25 கிலோ கிட்டத்தட்ட முதலைகள்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய உடும்புகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து நிறையா கோஸ்டல் ட்ரையல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து 1300 மீட்டர் கோஸ்டல் ட்ரையலை தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் சின்னதாக 300 மீட்டருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ட்ரையலும், ஒரு மிட் கெனப்பி வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 மீட்டர் இருக்கும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணது 1300 மீட்டர், அதாவது ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரீ டாப் வாக் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நடந்து வந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நேச்சராக இருக்கும் இந்த இடம். பாருங்கள் உடம்பு எப்படி தண்ணியில் மிதந்து போய்கிட்டு இருக்குன்னு. இது சின்னது, ரொம்ப சின்னது. இது ஒரு 3 கிலோ தான் வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப பெரிய உடம்புகள்லேருந்து சின்ன உடம்புகள் வரலையும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் விசிட்டர் சென்டர்லேருந்து நீங்கள் ரீச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா, இந்த போர்டு வாக்கை கிராஸ் பண்ணிங்கன்னா ஃபான்டைல் போர்ட் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் டவருங்கிற ஒரு டவரில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ ஃபான்டைல் போர்ட் இந்த இடத்தோட பேர். இந்த டவர் தான் அது. இது ஒரு 30 மீட்டர் ஹைட்டு உள்ள ஒரு டவர். இதுலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த இடம் எங்கே லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா கிராஞ்சியில் நான் சொன்னேன். இது மலேசியா பார்டரில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது மலேசியா ஆப்போசிட்டில் உள்ள ஜோகூருங்கிற இடத்தோட பில்டிங்ஸ் அண்டு அந்த ஜூ ஒன்று இருக்குது அந்த இடத்துல, அது எல்லாம் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் மலேசியா. இதுதான் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா பார்டர். இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா அந்த ரோட்டு ஓரத்துலேயே முதலைகள், இந்த மாதிரி மானிட்டர் லிசார்ட்ஸ் எல்லாம் படுத்து கிடக்கும். அது மேக்ஸிமம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. இந்த ட்ரிப்பு நான் சோலோவாக தான் போனேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பயத்தோடு தான் போனேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்ததால் நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து வெட்லேண்ட் ஒன்று இருக்குது, ட்ரைலேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ வெட்லேண்டையும் ட்ரைலேண்டையும் நான் பிரித்து போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். அது ஏன் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன்னா, நீங்கள் லைவாகவே டைரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், மீன்களை பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்கள்னு. இதுலேயே நிறையா கலர் மீன்கள், வெள்ளை கலர் மீன்கள் அப்படின்னு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், மானிட்டர் லிசார்டு தான். உடும்பு எவ்வளோ பெரிய உடும்பு பார்த்தீங்களா? நானே டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன், முதலையோ அப்படின்னு நினச்சி ஷாக் ஆகிட்டேன். இந்த ஏரியில் இந்த கடலில் வந்து நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது, வலைகள் போட்டு எந்த மீனும் பிடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து ஈகிள் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டவர் மட்டும் பார்த்தா போதும். ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜோகூர், மலேசியா. ஸோ நம்ம பார்டரில் இருக்கோம். இது வந்து கடலுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக மக்கள் போய்ட்டு வாக் பண்ணிவிட்டு அந்த கடலில் உள்ள மீன்கள், இந்த crocodiles அண்டு மானிட்டர் லிசார்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் இந்த இடத்துலேருந்து. இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் ஃபீல்டு ஏரியா தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரோன்ஸ் வச்சு ஷூட் பண்ணக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, மற்றும் நாய்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது, மற்றும் சைக்கிளிங் போகக்கூடாது. நீங்கள் வாக்கிங் ட்ரையல் மட்டும்தான் இங்கே போக முடியும், ஜாகிங் போகலாம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க. நேச்சரை பற்றி ரிசர்ச் பண்ணுற இதெல்லாம் இருக்குது இங்கே. ஸோ அதுக்காக தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் யார் வேணாலும், விசிட்டர்ஸ் யார் வேணாலும் போகலாம். போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. நான் போன டைமில் நல்ல ஒரு 3-4 o'clock போனேன். கொஞ்சம் லைட்டாக சன்லைட்டே இருந்துச்சு, மழையும் தூரிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது லைட்டாக மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் போகும்போது உங்களுக்கு இந்த இயற்கை அழகுகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த இடத்து தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம இந்த போர்டு வாக்கிலே நடந்து அடுத்த இடத்துக்கு போகிறோம். இது கோஸ்டல் ட்ரெயில். இங்கே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னதே என்னமோ தெரியல, ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது இங்கே. கூட்டமாக ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. கடலுங்கிறதால நிறையா மீன்கள் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த சன்லைட் வந்து கிளார் அடித்ததால் என்னால் சரியாக ஜூம் பண்ணி எடுக்க முடியலை. ஆனால் நிறையா மீன்கள் இருக்குது இங்கே. நீங்கள் ஏகப்பட்ட மீன்களை, டிஃப்ரெண்ட் வெரைட்டி மீன்களை பார்க்கலாம். எல்லாமே அந்த சன்லைட்டில் அப்படியே சில்வர் கலரில் அப்படியே மின்னும் அந்த மீன்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே போகிற வழியெல்லாம் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. வாட்ச் கிளியர்லி அண்ட் த வாட்டர் பெட், யூ கேன் see the crocodile அப்படின்னு வச்சுருப்பாங்க. நான் நாய் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னேன், டாக் அலோடு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஒரு நாய் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல, யாரோடதுன்னு தெரியல. 2 சைடுமே தண்ணி ரொம்ப பக்கத்தில் தான் கிடக்கும். நீங்கள் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு ரியல் ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிற ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு கொடுக்கும். இது சதுப்பு நிலக்காடுகள், மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதோட அழகு உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போன ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாம். இதுக்கும் பக்கத்தில் நம்ம வாக்வே நடந்து போகிறதுக்கு பக்கத்துலேயே தான் பெரிய பெரிய லிசார்ட்ஸு, பறவைகள், விலங்குகள் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே மங்கீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் போன டைமில் மங்கீஸை பார்க்க முடியலை. நான் கிராப் பார்த்தேன், லைவ் கிராப் பார்த்தேன், ஓட்டர்ஸ் பார்த்தேன், அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள், பெரிய ஸ்பைடர்ஸு எல்லாத்தையும் பார்த்தேன். தவளை இனங்கள் எல்லாம் பார்த்தேன். crocodile நான் ஒரு சின்ன crocodile ஒன்று பார்த்தேன். அது என்னால் ஜூம் பண்ணி என்னோடய கேமராவில் எடுக்க முடியலை, ஒரு மரத்து அடியில் இருந்தது. ப்ளஸ் நான் காமிச்சேன் அந்த இந்த இடம் தான் அது. அந்த அந்த மரத்துக்கும் பின்னாடி கிட்ட இருந்தது. என்னால் ஜூம் பண்ணி கிட்ட எடுக்க முடியலை. நான் எடுத்து பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நிறையா லிசார்ட்ஸை பார்த்தேன், அதாவது உடும்புகளை, பெரிய பெரிய உடும்புகள் வரலையும் நான் பார்த்தேன். பெரிய உடும்புகள்னால் கிட்டத்தட்ட 20-30 கிலோ கூடவே இருக்கலாம், அவ்வளோ பெருசு. முதல்ல சைஸுக்கே இருந்துச்சு. அந்த மாதிரி உடும்புகளை பார்த்தேன். இந்த ஏரியாவில் நான் நடந்து போகும்போது எனக்கு முன்னாடியும் ஒரு 200 மீட்டருக்கு ஆள் இல்லை, பின்னாடியும் 200 மீட்டருக்கு ஆள் இல்லை. ஏன்னா நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனதால் ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லோரும் கிராஸ் பண்ணி போனவங்களாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. என்னோடய ட்ரிப் எப்போவுமே சோலோ ட்ரிப்புங்கிறதால கொஞ்சம் பயத்தோடவே தான் போகிறது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல போகும்போது. இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கிறது தான் கிங்ஃபிஷர் பாட். இந்த டவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டவரில் மேலே ஏறி போகும்போதே ரொம்ப உங்களுக்கு அந்த கார்டன் விசிபிலிட்டி, அந்த பேயோட விசிபிலிட்டி, ஃபாரஸ்ட் எல்லாத்துமே மேலேருந்து பார்க்கும்போது, ட்ரீ டாப்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மீன்கள் நிறையா இருக்கும் இங்கே போனீங்கன்னா. மீன்கள், நண்டுகள், ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். தவளை இனங்கள் இருக்கும். இந்த இடத்துல பாம்பு இருக்கும், அனகோண்டா பாம்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் போன நேரத்தில் ஒரு பாம்பு கூட என் கண்ணுக்கு தெரியல. நான் ஒருவேளை அந்தளவுக்கு நான் ரொம்ப டீப்பாக பார்க்கலையோன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த பாருங்கள், இந்த போர்டு வாக்கிலலாம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா நீங்கள் பியூட்டிஃபுல்லான சீனரிஸை பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்கும். உண்மையிலேயே இது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையிலையும். ஏன்னா இதோட சீனரிஸ் வேறு லெவல். இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை கலர் மீன், அதாவது சந்தன கலரில் அழகாக இருந்தது அந்த மீன். நீங்கள் ஒரு ரியல் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஃபீலிங் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நான் சோலோவாக தான் போனேன். என்ன செய்கிறது, நான் உங்களுக்கு வீடியோ போட்டு அனுப்பணுமே, உங்களுக்கு காமிக்கணுமே இந்த இடத்த பற்றி. அதனால் நான் சோலோவாக தான் போனேன். எனக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரிஞ்சிச்சு. போகும்போது மறக்காமல் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போங்க. இந்த இடத்துல ஒரு கடைகள் கூட கிடையாது.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ரோப் வாக்கிங். இந்த ரோப் வாக்கிங்கில் நீங்கள் அப்படியே சுற்றி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, இது ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 20 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இது நடந்து போனீங்கன்னா ஒரு சின்ன பாண்ட் மாதிரி விட்டிருக்காங்க, அதில் மட்டாக இருக்குது. நீங்கள் ஷூவெல்லாம் கழட்டிட்டும் போகலாம், இல்லை அதுக்கான இந்த மட்டு ஷூ இருக்குல்ல, மட்டு இதுக்கான ஷூ, அதில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அதை கிராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகலாம். இது பொறுத்துக்கு ரொம்ப ஷேக்காக தான் இருந்துச்சு, ஒரு ரியல் ரோப்பில் நடக்கிற மாதிரியே இருந்தது. இது ரோப் தான், ஆனால் அது மழை பெஞ்சிருந்ததால் நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தா நான் சரியாக வழுக்குனுச்சு. இது நானே ரொம்ப கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு பயந்து தான் இதில் நான் போயிட்டு இருந்தேன். எங்கே அறுந்துருமோ அப்படின்ட்டு பயத்தில் தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ரியலி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களெல்லாம் மறக்காமல் இது பண்ணுங்கள், பாருங்கள். ப்ளஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வர்ற வீடியோவில், அடுத்த வீடியோவில் நான் சொன்ன பெரிய பெரிய மானிட்டர் லிசார்ட்ஸ், crocodiles அண்டு கொக்கு, நாரைகள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன உடும்புகள்லேருந்து ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் போய் எடுத்தேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த உடும்புகளை பற்றின வீடியோவை. அது எல்லாமே அதை விட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த பூச்சிகள், அந்த பறவைகளோட சத்தங்கள் கேட்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஸோ அடிக்கடி நான் போனது ஒரு மண்டேயில் போனேன். நீங்கள் சண்டே டைமில் போனீங்கன்னா நிறையா கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த விலங்குகளெல்லாம் வந்து ரோட்டில் நிற்கிறதுக்கு பாசிபிலிட்டி குறைவு. நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா, நான் வீக் டேஸில் போகிறதால, மண்டேயில் போகிறதால, ஸோ ரொம்ப அமைதியாக அடிக்கடி வந்து ஆட்கள் நடக்காமல் இருக்கிறதால விலங்குகள் எல்லாமே வந்து இந்த பாத்வேயில் வர்றதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சான்சஸில் தான் நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீக் டேஸில் போய்ட்டு இந்த இடத்த வந்து சுற்றும் போது நிறைய அனிமல்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா நாளுக்கும் இங்கே மக்கள் வர்றாங்க, நீங்கள் தைரியமாக போகலாம். ஆனால் சேஃபான ஏரியா தான், ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் நீங்கள் பெரிய பெரிய லிசார்ட்ஸை நீங்கள் உண்மையிலேயே பார்க்க முடியும். இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஏரியா, பக்கா நேச்சர் ஏரியா.